வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஹாத்தன் மேத்ஸ் ஸ்கிரிப்டில் வந்து எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? ஸோ பெரும்பாலான குரான் பிரிண்ட்டு அப்புறம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஃபாண்ட்டு வந்து இது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அலிஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு தான் அலிஃப். ஸோ நிறைய பேருக்கு அரபிக் எழுத தெரியும் நம்ம கிளாஸில் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இன்னும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஷா அல்லாஹ் இந்த ரைட்டிங் நோட்டை எழுதி பழகிக்கோங்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம அலிஃப் எப்படி எழுதணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பா. ஸோ பாவை எப்படி ரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ செகண்ட் லைனில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். சரிங்களா? செகண்ட் லைனில் அதை கோடு 4 கோடு இருக்குல்ல, அதை செகண்ட் லைனில் ஆரம்பித்து அது அப்படியே அந்த செகண்ட் லைன்லையே முடிக்கணும். அதுக்கு கீழே வரைக்கும் போகக்கூடாது. சரிங்களா? ஸோ மேலே அந்த 2 லைன்லேயே முடிக்கணும். லாஸ்ட்டாக ஒரு நொக்தாவை வந்து அந்த கீழே தேர்ட் லைனுக்கு கீழே போடணும். ஸோ நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி எழுதுங்க. செகண்ட் லைனில் ஆரம்பித்து அந்த செகண்ட் லைன்லேயே முடிச்சிடுங்க. நொக்தாவை அந்த தேர்ட் லைனுக்கு கீழே போடணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எழுதும்போது சொல்லிகிட்டே எழுதுங்க. பா. ஸோ இங்கே அதே மாதிரி ரைட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ பா. ஸோ அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை நீட்டாக ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ரைட் பண்ணுறது தான் பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீட்டாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங், அரபிக் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இந்த செகண்ட் லைனில் ஆரம்பித்து இதை முடிக்கலாம். ஸோ யார் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது, யார் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுறாங்க எல்லாமே நாங்கள் நோட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களா, பாய்ஸ் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களா, ஸோ அதையுமே நாங்கள் என்னென்னு செய்வோம் பார்ப்போம். ஸோ அதுக்குமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ரிவர்ஸ் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் தா. ஸோ லெட்டர் தா எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி தான் பா போட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம சாவும் ஃபஸ்ட்டு போடுவோம். பட் அதுக்கு பாவுக்கு வந்து ஒரு நுக்தா, இங்கே வந்து 2 நுக்தா போடணும். ஓகேங்களா? ஸோ வந்து சா வந்து 2 நுக்தா அதே பதில் போட்டுட்டு ஸோ 2 நுக்தாக்கள் போடணும். சா. ஸோ ரைட் பண்ணுங்கள் நீங்களும் பார்த்து. சா. ஸோ அது அங்கே போட்டிருக்குறாங்க. ஸோ அது போல் மறுபடியும் கீழே நம்ம பார்த்து போட போகிறோம். சா. 2 நுக்தாக்கள். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் டே டைம் சொல்லும்பொழுது அந்த டைம்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும், சப்மிட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ கிளாஸ் நோட்டை கரெக்டாக அந்த டைமுக்கு சப்மிட் பண்ணியிருக்கணும். எதையுமே பெண்டிங் பண்ணக்கூடாது. ரைட் பண்ணுறதுக்கு இப்போ ரமதானுடைய டேஸுங்கிறதுனால 2 டேஸ் டைமிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம சா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய லெட்டர் சா. சா. ஓகேங்களா? ஸோ லெட்டர் சா எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் பாவும் சாவும் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் லெட்டர் சாவுக்கும் நம்ம போடுவோம். இங்கே வந்து 3 நுக்தாக்கள் போடுவோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நுக்தா அப்படின்னா புள்ளி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போது டாட் அப்படிங்கிறத நம்ம நுக்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம 3 நுக்தாக்கள் போட போகிறோம். சா. ஓகேங்களா? ஸோ பாவுக்கு 1 நுக்தா, தாவுக்கு 2 நுக்தா, சாவுக்கு 3 நுக்தாக்கள். சா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ மேலே முடிச்சாச்சு. அதே மாதிரி கீழையும் போட போகிறோம். சரிங்களா? ஸோ அதே இந்த 2 லைனுக்குள்ளேயே எழுதுங்க. அதுக்கு மேலே பெருசாக எழுத வேண்டாம். சரிங்களா? அந்த 2 லைனை க்ராஸ் பண்ணி மேலேயோ அல்லது கீழேயோ போக வேண்டாம். அவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ எப்படி ரைட் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், லெட்டர் அதை ரைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ லெட்டர் சா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ லெட்டர் சா வரைக்கும் நம்ம எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் லெட்டர் கம்ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் நீட்டாக எழுதி எல்லோரும் ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணியிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களாம்மா? அல்ஹம்துலில்லாஹ்.